அன்புள்ள சொந்தங்களே, வணக்கம். இன்று சிறுதுளியில் உங்களை அன்புடன் வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இன்று சிறுதுளியில் உன் இமைகள் என் இதயத்தை அம்பாக தைத்த போதும், என் இதயத்தில் இரத்தம் வடிந்தாலும் சிதைந்தாலும் உன் இதயத்தில் எனக்கு ஒரு சிறிதான இடம் வேண்டும் அன்பே என்பதுதான் இக்கவிதை. அதிகாரம் 63. இன்றைய குறிப்பு என்னவென்றால், எந்த ஒரு மனிதனும் பார்த்திங்கன்னா சரி, ஒரு 15 வயசு 16 வயசுலேயே ஒரு சிலர் பார்த்திங்கன்னா படிப்பை நிறுத்திடுவாங்க. அதில் கண்டினியூ பண்ண முடியாது. இவங்க தாய் தந்தைகள் பராமரிக்கிறது சரியில்லாமல் குழந்தைகளை அப்படியே விட்டுருவாங்க. இவங்க பண்ணுற சேட்டை இப்படி பண்ணிக்கிட்டு இருக்கான்னு சொல்லிட்டு அசால்ட்டாக விட்டுருவாங்க. ஒரு சிலர் என்ன பண்ணிடுவாங்கன்னா, சரி பிள்ளைகளை வேலைக்கு போகட்டும், நம்மளால் இனிமேல் படிக்க வைக்க முடியாது அப்படின்ற சூழ்நிலைகளும் இருக்குது. ஆனால் இருந்த போதிலும் நல்லா படித்த பிள்ளைகளும் இதே மாதிரி ஆகிடுறாங்க. என்ன மாதிரி ஆகிடுறாங்கன்னா, இந்த பிள்ளைங்க என்ன பண்ணுறாங்கன்னா, சரி வேலைக்கே போகாமல் அப்பா சம்பாத்தியத்தில் வண்டியை வாங்கிட்டு நல்ல ட்ரெஸ்ஸு செருப்பல் வாங்கி எல்லாம் அனுபவித்து பந்தாவாக ஊரை சுற்ற வேண்டியது, தூங்க வேண்டியது இப்படி பல என்னென்ன செய்யணுமோ அத்தனை காரியங்களும் செய்ய வேண்டியது, ஃப்ரெண்ட்ஸுங்களோடு சேர்ந்துக்கிட்டு இப்படி செய்கிற பிள்ளைங்க சரிவர இடையில ஒரு கட்டத்தில் பார்த்திங்கன்னா சரி எந்த வேலையும் செய்ய முடியாத அளவுக்கு போயிடுறாங்க. செய்ய முடியாமல் அளவுக்கு போகும்போது என்ன ஆகுதுன்னா, நாளைக்கு அந்த பையனுக்கு பொண்ணு தேடும்போது மாப்பிள்ளை என்ன வேலை பார்க்குறான், என்ன செய்கிறாரு அப்படின்ற ஒரு கேள்விகள் சேரும். இன்னொன்று பாதி வயசு வந்துடுது. இந்த பாதி வயசுக்கு மேலே அவன் போய் ஒரு வேலையில் போய் சேரணும்னா, தம்பி இதுக்கு முன்னாடி எங்கே வேலை பார்த்தீங்க, என்ன வேலையில் இருந்தீங்க இப்படின்னு தான் கேட்பாங்க. அதனால் என்ன ஆகுதுன்னா, சரி அவன் வாழ்க்கையே சூனியமாகி பூஜ்ஜியமாயிருக்கு. இதற்கெல்லாம் காரணம் யாருன்னா, அந்த பசங்க. இன்னும் தாய் என்ன தான் கண்டித்தாலும் பசங்க அந்த வயசில் அப்பா நமக்கு செலவுக்கு பணம் கொடுத்துட்றாங்க, அம்மா கொடுத்துட்றாங்க, நல்ல ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்றாங்க, செப்பல் கொடுத்துட்றாங்க, இப்படி ஒவ்வொன்றும் பைக் வாங்கி கொடுத்துட்றாங்க, இப்படி ஒவ்வொன்றும் பெட்ரோல்லேருந்து எல்லாமே அப்பா அம்மா செல்லம் கொடுத்து அந்த பையனோட வாழ்க்கையவே நாசமாக்கி சிதைச்சிட்றீங்க. நாளடைவில் அவன் வாழ்க்கைன்னு ஒரு ஸ்டேஜுக்கு வரும்போது அவனால் அந்த உயரத்தை எட்டி பிடிக்க முடியல. அவனோட சேர்ந்த பசங்க எல்லாருமே நல்ல வேலையில், நல்ல சம்பளத்தில், நல்ல மனைவி அமைஞ்சு, நல்ல வீடு கட்டி, நல்ல வசதியான வாழ்க்கை, காரு பங்களா பண்ணு வாழும்போது அந்த இடத்துல இவனோட மனசை படுற பாடு அவனுக்கு தான் தெரியும். அதனால் எவ்வளவு தான் கோபக்கார பிள்ளைகளாக இருந்தாலும் அப்பப்போ நம்ம கொஞ்சம் அவன் மனசுக்கு போகிற போக்கில் விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக அவனை நம்ம அட்வைஸ் பண்ணி திருத்தி அவனை ஒரு நல்ல வேலையில் அமைச்சு அவனுக்கு ஒரு நல்ல வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கறதோட கடமை தாய் தந்தையோட கடமை. அதனால் எந்த ஒரு தாய் தந்தையுமே தன் பிள்ளைகளை